சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கு. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி மதியம் 1:30 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 12:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 12:16 வரை, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசியானது அபரா ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இது போக இன்றைய தினமானது பத்ரகாளியினுடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:23 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:30 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:24 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:05 முதல் 1:39 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:22 முதல் 8:56 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:30 முதல் மதியம் 12:05 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 12:30 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நந்திதா சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எனது மகனை மருத்துவராக்க வேண்டும் என்பது என் ஆசை. ஆனால் அவனோ நான் ரொபாட்டிக்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொபாட்டிக்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறான். ஆனா ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கான். ஆல்ரெடி நீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா. இப்ப நீட் எக்ஸாமும் எழுதிட்டா. ரொம்ப நல்லாவும் எழுதியிருக்கான். நீட் ரிசல்ட் பாசிட்டிவா தான் வரும்னு சொல்றான். அப்ப நான் அவனை டாக்டரா ஆக்கிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த குழப்பத்திற்கு ஜாதகத்தின் மூலமாக தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த நேயரினுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய அந்த குழப்பத்திற்கு உங்கள் மகனின் ஜாதகத்தின் மூலமாகவே தீர்வு கண்டுவிட முடியும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்திற்கு நம்ம சொல்லணும்னா, ஜாதக ரீதியா நம்ம எடுத்துட்டோம்னா, தியரட்டிக்கலாவே பார்ப்போமே, ஜாதக ரீதியா நம்ம எடுத்துட்டோம்னா 4ஆம் பாவகம் என்பது வித்யாஸ்தானம்னு சொல்லுவா. பொதுவா அவங்க இந்த யூஜி அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் படிக்கிறதுல வந்து யூஜி அப்படிங்கிற விஷயம் ஜாதகத்திலே 4ஆம் பாவகம் என்பது தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிஜி பண்றா அப்படின்னு சொன்ன ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிறத 9ஆம் பாவகம் என்பது தீர்மானிக்கும். அதிலே ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு இன்னும் இன்டெப்தா போய் படிக்கிறா இல்லையா, அது வந்து 11ஆம் பாவகம் என்பது தீர்மானிக்கும். இதை கொண்டு இவர் என்ன துறையிலே படித்தால் இவர் வந்து ரொம்ப நல்லா ஷைன் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லிட முடியும். ஆனால் இது அனைத்தும் அவருடைய ஜாதகத்திலே வரக்கூடிய அந்த 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் தொழில் ஸ்தானத்தை பற்றி பேசுகிறது, உத்தியோகஸ்தானத்தை பற்றி பேசுகிறது. அப்போ உத்தியோகஸ்தானத்திலே எந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கிறதோ, இவர் எந்த துறையிலே பணியாற்றுவார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் அந்த படிப்பினை தேர்ந்தெடுக்கலாம் அல்லவா. இவங்க சொல்லக்கூடிய இந்த நேயர் சொல்லக்கூடிய அவங்களுடைய பையன் பார்த்தோம்னா மல்டி டேலண்டட் பர்சனாகவே இருக்கு. அவனுக்கு வந்து நீட் எக்ஸாமும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்கிற,
அவன் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கிற அந்த கான்பிடன்ஸும் சொல்றான். ஸ்கூல்லயே நல்ல டாப்பரா இருக்கக்கூடிய பையனா இருக்கான். ஆனா அவனுக்கு வந்து அந்த நீட்லயே நல்லா கிளியர் பண்ணிட்டான்னா அவன் டாக்டரா போயிடலாமே, அவன் எம்பிபிஎஸ் படிச்சுடலாமே. ஆனா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னவோ ரொபாட்டிக்ஸ்ன்னு சொல்றானே அப்படிங்கிறது தான் அந்த நேயரினுடைய சந்தேகமாக இருக்கிறது. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பையனுக்கு அந்த கல்வி ஸ்தானம் அப்படிங்கறத பார்த்தோம்னா, அந்த கல்வி ஸ்தானத்திலே பார்க்கும் பொழுது அவனுக்கு மருத்துவ படிப்புங்கிறது வர்ற மாதிரி இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே மருத்துவராக அவனால் பரிணமிக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, தாராளமாக அவன் மருத்துவராகவே அவனை ஆக்கி விடலாம். அதுல எப்படி சார் அவனுக்கு ஆனா ரொபாட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த ரோபோ டெக்னாலஜியும் பயன்படுத்தி அதன் மூலமாக நிறைய சர்ஜரி எல்லாம் பண்றான் இல்லையா? ஆக இவன் சைட் பை சைடு அதையும் படிச்சுட்டே வந்து அந்த நானோ டெக்னாலஜி எல்லாம் சொல்றா பாருங்க. இப்போ வந்து ஒரு ஒரு அவன் வந்து ஒரு ஆர்த்தோ சர்ஜனா போறான்னு சொன்னா, அதாவது இந்த எலும்பு முறிவு மருத்துவர் சொல்றாலே அந்த எலும்பு மருத்துவராக போகும் பொழுது, ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக போகும் பொழுது, இன்னைக்கு அது எல்லாமே ஆர்த்தோபெடிக் சர்ஜரி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ரொபாட்டிக்ஸ், நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எல்லாம் செய்யறா இல்லையா? அதற்கெல்லாம் அவனுக்கு பயன்படுகின்ற விதத்திலே அவனுடைய கல்வியும் அமையும், அவனுடைய உத்தியோகமும் அமைந்துவிடும். இது ரெண்டும் அங்க கம்பைன்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. இன்றைய தேதியிலே நம்ம பார்த்துட்டோம்னா மருத்துவத்துறைன்னு எடுத்துட்டாலே இந்த மருத்துவத்துறையிலேயே இன்ஜினியரிங் பேஸ்டு இல்லாம மருத்துவமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் சொல்றோம்னா இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு இசிஜி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுறது தானே. நம்ம வந்து இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா கூட அன்னைய தேதியில பார்த்தோம்னா ஸ்ட்ரெயின் பண்ணி அதை எடுத்து வச்சு அந்த ஸ்லைட்ல வந்து பிளட்டை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணுவா, அதை எடுத்து வைப்பா, அதை கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்ல வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அதே மாதிரி ஒரு பிளட் சுகர் பார்க்கணும், அதே மாதிரி ஒரு கொலஸ்ட்ரால் பார்க்கணும்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் ஒன் டே டைம் எடுத்துக்கிற மாதிரி நிறைய மேனுவலா பண்ணக்கூடிய சிஸ்டம்லாம் இருந்தது. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலே டைம் ரொம்ப ஷார்ட் பண்ணி உடனே அதெல்லாம் அனலைஸ் பண்ணிடுறா, டெஸ்ட் பண்றா. எல்லாவற்றையும் விட நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு செட்டப் பார்த்தாலே, ஏன் நம்ம சினிமாலே கூட பார்த்திருப்போம், ஒரு சர்ஜரி செட்டப்னு வந்தாலே இந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு மீட்டர்ல ஏதோ ஒரு இது அப்படி இப்படி மேல மேல ஓடிண்டே இருக்கும், பல்ஸ் ஓடிண்டே இருக்கு, அது ஹார்ட் பீட் என்ன லெவல் பார்த்துட்டு இருக்கா, சர்ஜரி பண்றா எப்படி பண்றா டிவில ஸ்கிரீன்ல பார்த்துட்டே. அதுவும் எப்படி சீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவா, ஒரு சின்ன ஹோல் ஒரு சீஹோல் ஒன்று பண்ணி அதுக்குள்ள ஒரு கேமரா விட்டு அதுக்குள்ளேயே இவங்க எல்லாத்தையும் ஓப்பனே பண்ணாம ஒரு சீஹோல் சர்ஜரி எல்லாம் பண்றான்னு சொன்னா, அதை ஸ்கிரீன்ல பார்த்துட்டே பண்றான்னு சொன்னா அங்கே எலக்ட்ரானிக்ஸ் என்கின்ற தொழில்நுட்பமும் பயன்படுகிறது தானே. அப்போ இன்ஜினியரிங் இல்லாத ஒரு மருத்துவத்துறைங்கிறதே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு இல்லையா? ஆக இந்த பையனுடைய தொழில் ஸ்தானம்ங்கிறத எடுத்து பார்த்துக்க வேண்டியது. ஜாதகத்திலே 10ஆம் இடம் என்பது இவன் மருத்துவர் ஆவதற்கு துணை புரிகிறது. மருத்துவர் ஆகணும்னு சொன்னா அதற்கு மக்கள் தொடர்பும் கண்டிப்பாக அவசியம் தேவை. நிறைய பேஷன்ஸோட டீல் பண்ற அளவுக்கு இவனுக்கு பேஷன்ஸ் இருக்கு உடம்புல. இவனால வந்து அந்த பொறுமைங்கிறது இருக்கு. அந்த பேஷண்ட் எல்லாரையும், அதாவது நோயாளிகளை குணப்படுத்துகின்ற அளவிற்கு இவனுக்கு ஒரு பொறுமைங்கிறது இருக்கு. நோயாளிகளோட பேசக்கூடிய அளவிற்கு பொறுமை இருக்கு. இந்த தகுதியெல்லாம் இவங்கிட்ட இருக்குன்னு சொன்னா இந்த பையனை, அதாவது ஜாதகத்தை பார்த்து நம்மளால தீர்மானிச்சிட முடியும் சொல்றேன். ஆக நான் இந்த நேயருக்கு மட்டும் சொல்லல, பொதுவா நம்ம எல்லாருக்குமே சொல்றது, இந்த குழந்தைகளை கொண்டு ஒரு ஹையர் எஜுகேஷன் சேர்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஒண்ணு சொல்லுவா, நம்ம அவருடைய விருப்பத்திற்கு மாறாக போய் அவ்வளவு பணத்தை கொடுத்து சேர்த்துட்டு அவ்வளவு பணம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு சார், நான் பேமெண்ட் சீட்ல போனேன், நான் 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து சேர்த்திருக்கேன், இந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர்லயே அரியர் வச்சுட்டு திரும்பி வந்துட்டா, என்னால படிக்க முடியாதுன்னு சொல்றான், என் 50 லட்சம் ரூபாய் போச்சு, இது போக நாங்க திரும்ப மேற்கொண்டு பணம் கட்டினாதான் அவ டிசியை கொடுப்பேன்னு சொல்றா, அப்பதான் நான் எடுத்துட்டு போய் இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கஷ்டப்படாம. ஏன்னா இப்ப வந்து இந்த ரிசல்ட் வந்திருக்கிற டைம், அதுக்காக தான் அதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவசரப்பட்டு கல்லூரியில் சேர்க்காமல், அதாவது இந்த குழந்தைங்களுடைய விருப்பம் அவன் சொல்றான்னு சொன்னா அவன் விருப்பம் என்னவோ அதற்கேற்றார் போலவே செயல்படுங்கள். நம்முடைய விருப்பத்தை குழந்தையின் மீது திணிக்காதீர்கள். இல்ல அவனுக்கு என்ன தெரியும், அவன் குழந்தை அவன் 2 கட்டானா பேசிட்டு இருக்கான், கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருந்தான், திடீர்னு இப்ப மாத்தி பேசுறாங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகி இந்த குழந்தையுடைய ஜாதகத்தை காமிச்சு 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருக்கிறதா, இவன் இந்த துறையில படிச்சானா அதே துறையில வேலைக்கு போவானா, இல்ல அவன் எதை வேணா படிக்கட்டும், என்ன வேணா படிக்கட்டும், ஆனா அவனுடைய வேலைங்கிறது பார்த்தோம்னா நிர்வாகத்துறை சம்பந்தப்பட்டு வந்துடும், யூஜியை முடிச்சுட்டு அவன் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம், அந்த மாதிரிலாம் எழுதி அவன் வந்து ஒரு உயர் அதிகாரியாக செல்வதற்கு அல்லது ஒரு பேங்க் அதிகாரியாக செல்வதற்கெல்லாம் அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் நம்ம வந்து முக்கால்வாசி பேர் பார்த்தோம்னா படிச்சது ஒன்னா இருக்கும், வேலை பார்க்கிற துறைங்கிறது வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஜோதிடர் நல்ல ஆலோசனையை சொல்லிடுவார்,
என்ன வேணா படிக்கட்டும், விருப்பத்துக்கு அவளை விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. இந்த வருஷம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட வயது, 22வது வயது, 23வது வயதிலே ட்ராக் மாறும். அப்ப கவனத்தை செலுத்தி அவளை அந்த துறையில விடுங்க, அவன் நல்லபடியாக ஷைன் பண்ணுவாங்கிற ஒரு ஆலோசனையை கூட ஜோதிடரால் உங்களுக்கு சொல்லிவிட முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.